பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்ன காலை தோறும் இயேசுடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த நாள் நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருந்து நடத்துவேன். அதுன்னு அவர் பேசும்போது உள்ளத்துல சந்தோஷம் வந்துடும்ல. இயேசுவே கூட இருக்கும்போது எதுக்குங்க பயப்படணும்? என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்ப இயேசு உங்க கூட இருந்தா அந்த தைரியம், சந்தோஷம் உள்ளத்துல வந்துடும். அவர் கூட இந்த என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சில சமயத்துல நம்முடைய பிரச்சனைகளை நம்மளால சந்திக்க முடியாது. சில போராட்ட நெருக்கம் வரும்போது சில பொல்லாத மனிதர்கள், பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதிகாரிகள், அது மாதிரி பணக்காரர்கள், சில ஆட்களை நேரடியா நீங்க எதிர்த்து ஜெயிக்க முடியாது. உங்களோட மோதுறாங்க, பிரச்சனை உண்டாக்குறாங்க. பிரச்சனை உங்களுக்கு மிஞ்சினதா இருக்கிறது, நீங்க கையாள முடியாததா இருக்கிறது. அப்ப என்ன செய்யறதுன்னு கலங்குவீங்க இல்ல? அது மாதிரி சூழ்நிலை எனக்கெல்லாம் வந்திருக்குது. அப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட போகும்போது சொல்ல, நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான், சும்மா இரு, பாத்துக்கிறேன். அப்படியேதான் ஆண்டவர் பார்த்தா எல்லாமே ஒண்ணெல்லாம் போயிடும். அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இப்போ இது செங்கடல், நான் சொல்லியிருக்கிறேன்ல, எகிப்து தேசத்துல செங்கடல் கரையில நின்று கொண்டுதான் பேசுகிற செங்கடல். இந்த கடலை தான் தன்னுடைய ஜனத்திற்காக ஆண்டவர் ரெண்டா பிளந்து, இதுக்கு நடுவில் 18 கிலோமீட்டர் கடலை பிளந்து வெட்டாந்தரையில நடக்க பண்ணினார் என்பது சரித்திரம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சரித்திரம். அந்த சம்பவம் நடந்த போது இயேசு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். யாத்ராம 14:14 மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருங்க. ஏன்னா பார்வோனுடைய சேனை வந்திருக்கிறாரு. எகிப்தினுடைய ராஜா ரதப்படை தன் ராணுவத்தோட வந்து நின்று இவர்களை அடிமைப்படுத்த வந்திருக்கிறான். இந்த மக்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து இப்பதான் விடுதலை பெற்று வந்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு யுத்த பயிற்சி கிடையாது, சண்டை போட தெரியாது, ஆயுதங்கள் கிடையாது. குடும்பமா மனைவி பிள்ளைகளோட தன்னுடைய சொத்துக்களோட வந்து கடற்கரையில பாளையம் அருகே இருக்கிறாங்க. கானான் தேசத்திற்கு போகணும். ஆண்டவே, இப்ப கடல் ஒரு பக்கம், பார்வோனுடைய சேனை ஒரு பக்கம், என்ன பண்றது? அப்போ இந்த மக்களால கடலுக்குள்ள இறங்கியும் தப்ப முடியாது. கடலுக்குள்ள எப்படி 18 கிலோமீட்டர் கடல் அலைகள், அவ்வளவுதான். அது மாத்திரம் இல்ல, பார்வோனுடைய சேனை உள்ள நுழைஞ்ச துவசம் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் கொண்டு குவிச்சு அவங்களை அடிமையாக்கி கொண்டு போயிடுவாங்க. அப்ப தங்களுடைய திராணிக்கு மிஞ்சின ஒரு பெரிய பிரச்சனை, தங்களால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பெரிய போராட்டம். என்ன பண்றது இதுல? அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை மோசே மூலமா வெளிப்படுகிறது. நீங்கள் சும்மா இருங்க, சும்மா இருங்க, பீ ஸ்டில், அவ்வளவுதான். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். உங்களால யுத்தம் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். சில சமயம் நம்மளை யுத்தம் பண்ண சொல்லி நமக்கு ஜெயம் தருவார். சில சமயம் நம்மளால முடியாத, நீ ஒண்ணும் பண்ண, சும்மாரு, நான் யுத்தம் பண்றேன், கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். இந்த 2 காரியமும் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அதனால உங்களால முடியல, உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, தீர்க்க முடியல, அப்படி வந்துட்டா அவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. என்னால முடியாத ஆண்டவரை நீங்களே பார்த்துக்கிடுங்க. உங்க பிரச்சனை, உங்க தேவை, உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய காரியம், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். எப்படின்னா யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் யுத்தம் பண்ண எப்படி இருக்கும்? அவரை யாராவது ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ளவர் தேவன் அவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சகல ராஜ்யங்களையும் ஆளுகிற தேவன் அவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர். அவரை ஜெயிக்க யாரால முடியும்? அவர் யுத்தம் பண்ண இறங்கிட்டா அவ்வளவுதான். பிசாசுடைய சேனை நடுங்கும், சகல சூழ்நிலையும் மாறும். ஆண்டவர் யுத்தம் பண்ண இறங்கினார். அவர் எப்படி யுத்தம் பண்ணுகிறார்? கடலை 2 பிளந்து, என் பிள்ளைகளை நடந்து போங்க, அந்த பக்கம் போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அனுப்புகிறார். பின்னால பார்வோனுடைய சேனை உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்களும் பார்த்தாங்க, 100 அடி உயரத்துக்கு தண்ணி முதலை போல நிக்கிறாரு. வெட்டாந்திர ரதங்களோட அந்த வீரர்கள் எல்லாம் நுழைகிறாங்க. ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். யுத்தம் பண்ண ஆரம்பித்த போது அவங்களுக்குள்ள பயம் வர ஆரம்பித்தது. அந்த ரதத்தினுடைய அந்த சக்கரெல்லாம் கழல ஆரம்பித்தது, நடுங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய ஜனங்கள் இந்த பக்கம் வந்து சேர்ந்த உடனே கடலை மூட வச்சிட்டார். அவ்வளவுதான். அவருடைய சேனை முழுவதும் ஒரே நாள் அழிந்து
பார்வோனுடைய சேனை எகிப்தினுடைய ராணுவம் முழுவதையும் ஒரே நாளிலே கர்த்தர் இந்த கடலுக்குள்ளே அழித்து போட்டார். அதனால அந்த நாட்கள்ல ரத்தம் ஒன்றோடு மோதி வெட்டி ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால கூட இது செங்கடல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது என்பதான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் இதுக்குள்ள சத்துருவை மூழ்கடித்து போட்டார். அவங்க ஒண்ணுமே யுத்தம் பண்ணல, சண்டை போடல, சத்துருவை காணவில்லை. அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். நீங்க சும்மா இருங்க, அவங்க காணாம போயிருவாங்க. நீங்க சும்மா இருங்க, பிரச்சனை இல்லாம போயிடும். நீங்க சும்மா இருங்க, பிசாசு தோத்து ஓடி போயிருவாங்க. விசுவாசத்துல உறுதியா இருங்க. சும்மா இருக்கிறதா ரொம்ப கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்றேன்னு சொல்றாரு. இது ரொம்ப கஷ்டம். விசுவாசத்துல உறுதியா இருந்தா தான் சும்மா இருக்க முடியும். நீ போய் யுத்தம் பண்ணு, நான் ஜெயம் தரேன்னா தைரியமா போயிடுவோம். வாள் எடுத்துக்கொள்வான், மோதி பார்த்துக்கலாம், கர்த்தர் என் கூட இருக்கிற ஜெயம் தருவார். நீ சும்மா இரு அப்படின்னு சொன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய போராட்டம் வருது, சும்மாவே உட்கார்ந்து இருந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். அப்படி அமைதியா இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனா அந்த சும்மா இருக்கிறது நம்மளால முடியாது. ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கே உதவி செய்யற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். பார்த்திருக்கீங்களா? நம்மளே கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, அது நிறைவேற நம்ம ஆண்டவருக்கு உதவி செய்யற மாதிரி சில செம்ம ஆரம்பிச்சிருவோம். அப்ப ஆண்டவர் ஒதுங்கியே நிற்பார். நான் ஆரம்பத்தில் அப்படிதான் முட்டாள்தனமா பண்ணி இருக்கிறேன். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார்ல, அது நடக்கும்ல, அப்ப நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியத்தை செய்ய ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் அமைதியா நின்றுவார். என்ன ஆண்டவரே ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறீங்க, நான் உன்னை செய்ய சொன்னா? அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. நீ சும்மா இருந்தாதான் நான் கிரியை செய்ய முடியும். நீ ஏதாவது செஞ்சா எல்லாத்தையும் சொதைப்பிடுவ, கெடுத்து விட்டுருவ, நான் செயல்பட முடியாது. சரி ஆண்டவரே மன்னித்து கொள்ளுங்க அப்படின்னு சும்மா இருந்த உடனே காரியம் மாறிடும். அப்படி நிறைய அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்ப நான் தெளிவாயிட்டேன். ஆண்டவர் ஒன்று சும்மா சொல்லிட்டு அவ்வளவுதான், என்ன நடந்தாலும் கவலைப்படுறதில்லை, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அவ்வளவுதான், கர்த்தர் ஜெயம் தந்துருவார். உங்க வாழ்க்கையில நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க நினைத்து பார்த்திராத விதத்துல காரியம் மாறுதலாய் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? சும்மா இருக்கணும்னா விசுவாசம் இருந்தாதான் சும்மா இருக்க முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், உறுதியான விசுவாசம் கர்த்தர் மேல, அவருடைய வார்த்தையின் மேல இருந்தாதான் உங்களால அமைதியா இருக்க முடியும். அப்பதான் அற்புதத்தை பார்க்க முடியும். அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க, நான் சும்மா இருக்கிறேன், நீங்க யுத்தம் பண்ணுங்க, நீங்க பார்த்து கொள்ளுவீங்க, நீங்க சரிப்படுத்துவீங்க, நான் சும்மாவே இருக்கிறேன், விசுவாசத்தோட காத்திருக்கிறேன், உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கிறேன், விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீங்க அற்புதம் செய்வீங்க, நீ காத்திருக்கிறேன், அற்புதத்தை நான் காண போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.